ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதுக்கு விஜய் எப்படிங்க அக்செப்ட் பண்ணியிருப்பார்? மேரேஜ் டாக் தான் கொண்டு போகிறாங்க, அது நல்லா கிளியராகவே தெரியுது. பட் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அதாவது விஜயோட ஃப்ரெண்டு கௌதம் நம்ம வெண்ணிலாக்கு பேரா வருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நானுமே கேட்டிருக்கேன், அவங்ககிட்ட எது ரிப்ளை இன்னும் வரல. அப்பெல்லாம் இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. எப்படி திடீர்னு அவரை கொண்டு வருவாங்க வெண்ணிலாவுக்கு பேரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. பட் அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பட் எப்படி விஜய் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போவார்? இன்றைக்கி எபிசோட்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பேசின நம்ம விஜய் என்னத்தை சொல்லி அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. அவங்க விஜய் நம்பிக்கை கொடுத்தாருன்னா, அவங்க சொன்னாங்க நான் பணக்கார, நீங்கள் பணக்காரவங்க இல்லையா, என்னை ஏமாத்திட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுனால அந்த மோதிரத்தை போட்டுவிட்டு நான் எப்பயுமே ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னார். கடைசியில் விஜய் ஏமாற்றவே இல்லையே, அது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏமாற்றிட்டு போனது வெண்ணிலா, பயந்துட்டு போனது வெண்ணிலா. நீங்கள் போயிட்டு விஜய் என்னை ஏமாத்திட்டாருன்னா அது எப்படிமா நியாயமாக இருக்க முடியும்? நீ உனக்காகவும் ஃபேமிலிக்காகவும் போயிடுவ, அதுக்கப்புறம் அவர் அவங்க ஃபேமிலிக்காக மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ மனசு மாதிரி வாழும்போது நீ என் கூட தான் வாழணும். அவர் என்ன பொருளா, எனக்கு நீ தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்க. அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார், மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மூவ் ஆன் ஆகவே மாட்டீங்களே, அதுக்கு அவங்க மாமாவும் சேர்ந்து உடனே இன்றைக்கி எபிசோடில் ஸோ நீ வெண்ணிலாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி எப்படிமா அந்த பொண்ணு தான் புரியாமல் பேசுதுன்னா பெரிய மனுஷன் நீங்களும் புரியாமல் பேசுறீங்களே அப்படின்னு எனக்கு சமக்கம் வந்துச்சு எபிசோட் பார்க்கும்போது. இப்போ கோவமாக இருக்க வர எப்படி இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண வச்சிருப்பாங்க? ஒருவேளை விஜயோட பிளான் எதுவும் இதில் இருக்கான்னு நமக்கு தெரியல. பட் அது அப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கூட மிக குறைவுங்கிற மாதிரி இருக்குது. பட் டீம் பார்த்தீங்கன்னா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன இருந்தால் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல. பிடிஎஸை கொடுத்துட்றாங்க, மண்டே போட்டு குழப்ப வச்சுறாங்க. பட் கண்டிப்பாக எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் இருக்குது டீம் மேலே. ஸோ நம்ம என்ன தான் கொண்டு போனாலும் வீக்காவை டேமேஜ் பண்ணுற மாதிரி, அதாவது வீக்காவுக்கு ஒரு மேரேஜ் 100% நான் சொன்னேன் மேரேஜ் எதுவும் நடக்காது வெண்ணிலா விஜய்க்கு. ஸோ அது மாதிரி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் அது அப்படியே வேறு மாதிரி முடிப்பாங்க. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் எதுக்காக இப்போ சடன் இந்த ஒரு ட்ராக் கொண்டு வராங்க? ஸோ ப்ரெஸ் மீட் கொண்டு வந்தாங்க, சரி ஓகே ஒரு ஹாப்பியாக எண்டாக இங்கே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா பிடிஎஸ்லாம் ஷேர் பண்ணி நம்ம மனசு இன்னும் குழப்பத்திட்டே இருக்காங்க. காவேரியும் இல்லை, எப்படிங்க விஜய் அக்செப்ட் பண்ணியிருக்காரு? அதுதான் எனக்கு இப்போ வரைக்குமே அந்த தாட் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ எப்படி விஜய் இதுக்கு அக்செப்ட் பண்ணார்? எப்படி அங்கே மண்டபம் அதுமாதிரி கோயில் வரைக்கும் எப்படி இவர் போனார் அப்படின்னு நமக்கு எதுவுமே புரியவே இல்லை. இது மேரேஜா இல்லை என்கேஜ்மெண்ட்டா, என்ன தான் நடக்குது அங்கே ஒன்றுமே புரியல. எல்லாருமே இருக்காங்க, அங்கே இவரை மட்டும் காணோம். யார்? நம்ம அஜய் மட்டும் காணும். அதில் ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்குமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு பல கேள்விகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயும் இருக்கும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ப்ரிடிக்ஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுமே அதை பற்றி வீடியோஸ் பேசலாம். இல்லைனா முடிஞ்சவங்க நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணேன், அப்படின்னா வீடியோஸில் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பல குழப்பத்தில் நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த குழப்பம் எல்லாத்துக்குமே முடிவு நெக்ஸ்ட் வீக்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.